வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து தெளிதல் அந்த அதிகாரத்தில் 6வது குறள். அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. சரி, அற்றார் அப்படின்னாக்கா இல்லாதவர் அப்படின்னு பொருள். இங்கே எது இல்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லலை. இல்லாதவரை தேறுதல் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறது. ஓம்புக அப்படின்னா தேவையில்லை, அது ஒழிக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா பற்றிலர், அவங்களுக்கு எந்த பற்றும் இல்லை. அதே போல் ஒரு பழிக்கு வெட்கப்பட மாட்டாங்க, நாண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க எந்த வேலைக்கும் அப்படின்னு. இங்கே அற்றாரை அப்படின்றது எது அற்றாரை அப்படின்னாக்கா, நம்ம பொருள் அற்றாரை அப்படி கூட பொருள் எடுத்துரும். ஆனால் பரிமேலழகர் சொல்கிறாரு, சுற்றமில்லாதவரை தேர்ந்தெடுக்காமல் விடுக. ஏன் அப்படின்னா, அவர் உலகத்தோடு எந்த தொடர்பும் வச்சுக்கிறது இல்லை. அதனால் அவங்க எந்த பழி பாவத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க. அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு எந்த ஒரு பதவிக்கும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர்கிட்டருந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் தயவுசெய்து அவங்கள எடுக்கிறத விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஏன் அற்றார் அப்படின்னா இல்லாதவர் அப்படின்றதுக்கு சுற்றம் அப்படின்னு ஏன் வருவிக்கப்பட்டது அப்படின்னா, இங்கே பற்றிலர் அப்படின்னு வருது இல்லைங்களா? எந்த பற்றும் இல்லாதவர், யாருக்கிட்டையுமே எந்த பற்றும் இல்லாதவர் அப்படிங்கும்போது அவர்களுக்கு சுற்றம் இருக்காது அப்படின்னு. ஏன்னா இப்போ பணம் இல்லாதவங்களுக்கு பற்று இல்லாமல் இருக்குமானே இல்லை. ஏன்னா அவங்க பணத்து மேலே பற்று தான் வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்க பணம் இல்லாதவர்கள் கூட உறவுகள் மேலே எல்லாம் பற்றுகள் வச்சு தான் இருக்காங்க. ஏழைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவர்களும் அந்த பற்று வச்சு தான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கும் அந்த உறவு அப்படின்னு ஒன்று இருக்கும்பொழுது அவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட செயலை ஒழுங்காக செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது ஏன் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உறவுகள் அப்படின்னு உண்மையான உறவுகள் அது நம்ம ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி உறவுகளே ஏனோ தெரியவே இல்லை, ஒருத்தரை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போய் நிற்குது. ஒரு உறவுகள் அப்படின்னு இருக்கும்போது உறவுக்குள்ளே பணம், பொருள், அப்புறம் வேலை, அந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் அது நம்ம உறவுக்கு இடையில எப்போவுமே வரக்கூடாது, வர விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த கலாச்சாரம் மறைஞ்சிக்கிட்டு வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய இருக்கலாம். நம்ம உறவுகள்னு சொல்கிற மற்றவங்கிட்ட, அத்தைக்கிட்டேயோ மாமாக்கிட்டேயோ அல்லது நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டேயோ நம்ம விடக்கு நிறைய இருக்கலாம். இருக்கட்டுமே. அதனால் அந்த உறவு ஒன்றும் விட்டு போயிட போகிறது இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அவங்க நமக்கு செய்வாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்சது, அவங்களுக்கு நமக்கு செய்யணும் இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சது செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த உறவுகள் வளர்த்து கொண்டே வரும்போது இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், நாளைக்கு நம்ம அத்தை மாமா மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம பாட்டி தாத்தாவை முன்னாடி நம்ம ரொம்ப நல்லவங்களாக பெரியவங்களாக வரணும் அப்படின்ற அந்த உந்துதல் வரும். அந்த உந்துதல் அவர்களை நல்லவர்களாகவும் தகுதி உடையவர்களாகவும் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதலை கொடுக்கும். அதற்கு தான் சுற்றம் இல்லாதவருக்கு எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம், அவர்கள் பழிக்கு நாண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் உறவுகள் ஒரு மனிதனை அர்த்தத்துடன் அறத்துடன் வாழறதுக்கு ஒரு உதவி செய்யும். சரிங்களா? அதனால் உறவுகளை பேணி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.